ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, அப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை குக்கரில் மாற்றிக்கோங்க. குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமாட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமே உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அது வதங்கும் சீக்கிரமாட்டு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் அது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு அது கூடவே கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாட்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா சாஃப்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையை அது கூட சேர்த்துப்போம். கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.